மதுரையில் இளைஞர் மீது 5 பேரை ஏவிய இளம்பெண். மாட்டுத்தாவணி சம்பவத்தின் அதிர வைக்கும் பின்னணி. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ உடனுக்குடன் பார்க்கணும்னு நெனச்சா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டி என்பவர் மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உணவகம் ஒன்றில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவரை 6 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி தீர்த்து கட்டியது. இந்த விவகாரத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் பொது இடத்தில் தன்னை அவமானப்படுத்தியதால் 5 பேரை ஏவி தொழிலாளி இளம்பெண் தீர்த்து கட்டியது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த 23 வயதாகும் தங்கப்பாண்டி என்பவர் மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். தங்கப்பாண்டி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் தங்கப்பாண்டியை ஓட ஓட விரட்டி குத்தி கொலை செய்தது. பின்னர் 6 பேர் கொண்ட கும்பல் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றது. தகவல் அறிந்து வந்த மாட்டுத்தாவணி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்த கொலை தொடர்பாக இளம்பெண் சிவப்பிரியா மற்றும் 3 சிறுவர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக போலீசார் வெளியிட்ட தகவலின்படி, மாட்டுத்தாவணியில் கொலை செய்யப்பட்ட தங்கப்பாண்டி மற்றும் ஆனந்த் ஆகிய இருவரும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். இவர்களுக்கும் செல்லூரைச் சேர்ந்த பிரதாப் மற்றும் அவரது சகோதரர் தரப்பினருக்கும் இடையே கோவில் திருவிழாவின் போது தங்கப்பாண்டியின் இருசக்கர வாகனத்தை எரித்தது தொடர்பாக முன்விரோதமும் இருந்து வந்திருக்கிறது. மேலும் பிரதாப் சிவப்பிரியாவை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் பிரதாப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கு தங்கப்பாண்டியும் ஆனந்தும் தான் காரணம் என கருதிய சிவப்பிரியா பிரதாப்பின் சகோதரரிடம் தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில் பிரதாப்பின் சகோதரரை தங்கப்பாண்டியும் ஆனந்தும் சேர்ந்து அவ்வப்போது மிரட்டி வந்துள்ளார்களாம். சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கோவில் திருவிழாவில் சிவப்பிரியாவிடம் தங்கப்பாண்டியின் உறவு பெண் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த தங்கப்பாண்டி மற்றும் ஆனந்த் ஆகிய இருவரும் உறவுக்கார பெண்ணை அழைத்து சிவப்பிரியா முன்பாகவே அவர் நல்ல பெண் இல்லை, அவரிடம் பேசாதே என்று கூறினாராம். மேலும் மேலும் சிவப்பிரியாவையும் பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்தியதோடு எச்சரித்து சென்றார்கள். இதனைத் தொடர்ந்து பிரதாப்பின் சகோதரியிடம் சென்ற சிவப்பிரியா தன்னை தங்கப்பாண்டி பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்தி விட்டதாக அழுது கொண்டே கூறியிருக்காரு. இதனால் ஆத்திரமடைந்த பிரதாப்பின் சகோதரர் தங்கப்பாண்டியும் ஆனந்தையும் கொலை செய்ய திட்டம் தீட்டி தனது நண்பர்கள் மற்றும் சிவப்பிரியாவுடன் சேர்ந்து தேடி வந்திருக்காங்க. முதலில் ஆனந்தின் வீட்டை சிவப்பிரியா அடையாளம் காட்டிய நிலையில் அங்கு விசாரித்த போது ஆனந்த் அங்கு இல்லாததால் மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட்டுக்கு சென்று தங்கப்பாண்டியை தேடியிருக்காங்க. அப்பகுதியில் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த தங்கப்பாண்டியை பார்த்ததும் அவரை ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்காங்க. இதையடுத்து கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதாப்பின் காதலி 19 வயதாகும் சிவப்பிரியா, பிரதாப்பின் தம்பி சிறுவர்கள் என 6 பேரும் கைது செய்யப்பட்டு உள்ளனர். தன்னை அவமானப்படுத்திய ஆத்திரத்தில் இருந்த 5 பேரையும் சிவப்பிரியா ஏவியதன் பேரில் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.